ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நைட் வீடியோ தான். எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இது ஒரு கைவிடப்பட்ட வீடு ஒன்று தான், பழைய வீடு தான். ஆனால் இங்கே நான் வந்ததுலேருந்து நான் இங்கே வீடியோ முடிச்சு போக மட்டும் நிறைய அறிகுறி, நிறைய ஆக்டிவிட்டி இருந்தது. இதில் நிறைய சத்தமெல்லாம் வந்தது. ஆனால் அந்த சத்தமெல்லாம் கேப்சர் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் ஒரு மைக் கொண்டு கொழுவி வந்தேன். நான் மைக் வேலை செய்யலை, அதில் அந்த சத்தம் ஒன்றுமே வரலை. நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு 6 மாதம் இருக்கும். இந்த வீடியோ ஏன் நான் அப்லோட் பண்ணல, இந்த சவுண்டு பிரச்சனைலாம் அப்லோட் பண்ணல. இப்போ வீடியோ நான் ஷூட் பண்ண போகலை, போனதால் கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆகிடுது. அதால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீட்டில் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டி இருந்தது. நிறைய சத்தங்கள் வளர்ச்சி நடக்கிற மாதிரியும் போகிற மாதிரியும் யாரும் பேசுகிற மாதிரியும் சில விஷயங்கள் நிறைய கேப்சர் ஆகலை இருந்துச்சு. அந்த மைக்கி பிரச்சனை கேப்சர் ஆகலை, வெளியால் பேசுகிற மாதிரி நடந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் போனது மூன்று பேர் போனாங்க. அதில் 2 பேர் வெளியே கோல் பாடிட்டு நான் உள்ளே போனேன். அவங்க வரல. அதனால் நான் கேட்டேன், போய் அந்த பொடிகள்லாம் வந்துருப்பான்னு கேட்டேன். நாங்கள் மட்டும் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வெளியால் நிறைய பேச நேரத்தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி நிறைய ஒரு பின்னுக்கு இந்த எண்ணெய் பக்கம் ஏதோ ஒரு விழுந்த சத்தம் ஒன்று கேட்டது. அப்போ அதனால் நான் வழியே வந்து பார்த்தேன், வழி யாருமே இல்லை. இந்த வீட்டோட கதை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டோட அம்மா போட்டுருக்காங்க. அந்த அம்மா இறந்து ஒரு 2 கிழமைக்கு 3 கிழமைக்கு வச்சுருக்காங்க வீட்டில். அது வரைக்கும் பொடி எடுக்காமல் அங்கே இருந்துருக்கு. அதுக்கு பிறகு அவங்க மகள் அங்கே தூரம் பொருள் அங்கே இருந்து வர மட்டும் வச்சுருந்துருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் எடுத்துருக்காங்க. அது வரைக்கும் அந்த பொடி எப்படி சொல்கிறது, இப்படி உடம்பெல்லாம் ஊதி எப்படி இருக்க முடியும், அந்த மாதிரி நிலையில் இருந்துருக்கு. அங்கே பக்கத்துலலாம் துர்நாற்றம் இருக்கலாம், மனம் வந்துருக்கு. அதுக்கு பிறகு தான் வீடு எடுத்துருக்காங்க. எடுத்ததுக்கு பிறகு தான் வீட்டில் எல்லாம் சடங்கெல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க அந்த வீட்டில் இருந்துருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கலாம் போய் தான் என்னென்னு சொன்னால், அந்த வீட்டில் ஒரே எப்படி சொல்ல கல்லறையும் சத்தமும் மாறமும் போகிற மாதிரியும் பெரிய அட்டகாசமாக இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டை விட்டு வெளியாக இருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு ஃபேமிலி வந்து இருந்துருக்காங்க அந்த வீட்டில். அவங்களுக்கு ஒரு கிழமை 2 கிழமை கூட இருக்கலையே. அவங்களும் இருக்கலாமே, அவங்களும் வளர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி வந்துருக்கு, அவங்களும் இருக்கலாமே, அவங்களும் வீட்டை விடுத்து அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு கைவிடப்பட்ட நிலம் இருக்குது. இப்போயும் வச்சவங்களாம் பெரிய சட்டியை வாங்கி வச்சவங்களாம், தண்ணிக்குள்ளே விழாமலுக்கு அதில் பிடிச்சி எடுக்கிறதுக்கு அப்படி இருந்தது. ஆனால் அவங்க கொஞ்சம் அந்த டைம் அவங்க மகளாக உடஞ்சி பிறகு இந்த பெயின் ஒரு சத்தமாக இருக்குது. எனக்கு நிறைய சவுண்டு கட்டுறது, ஆனால் வீடியோவில் எந்த சவுண்டும் வரல. என்னோடய மைக்கை மக்கர் பண்ணதால் சவுண்டு நிறைய கேப்சர் ஆகலை. கட் பண்ண மாட்டி பாருங்கள். அம்மோட இது
ஹலோ அக்காவில் உனக்கு வேலை செலவு இல்லாது நீ தள்ளி தள்ளி விடுது. ஹலோ என்ன யாரும் அழைக்கிங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. நான் உள்ளே இருக்கும்போது வெளியால் யாரோ பாரம் மாதிரி ஓர மாதிரி நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்தா யாரும் இல்லை. பெருசாக ஒன்று காணல. யாரு யாரு யார் நடக்கிறது? யார் நடக்கிறது? யாரும் உள்ள இருக்கீங்களா? ஹலோ உள்ள சத்தம் இல்லை, வெளியே சத்தம் இருக்குது. யார் நடக்கிற சத்தம்? உள்ளுக்கு வந்து ஆக்டிவிட்டி இங்கே ஆனால் வெளியில் நடக்கிறது. வீட்டை வளைச்சி நடக்கிற மாதிரி சத்தம் இருக்குது. ஒவ்வால் பறக்குதா இல்லை யார் நடக்கிற மாதிரி? எனக்கு பிரமையா தெரியல. யாரு யாரு பின்னாலும் அது? அது மட்டும் இல்லை, என்ன யாரோ எட்டி பார்த்துட்டு அங்கால போனமாக இருந்துச்சு. யாருன்றது பார்த்தா யாருமே இல்லை. இதுக்கு பின்னால் யாரும் போகிற நான் பக்கத்தில் யாரும் போன ஒரு அங்கே ஒரு வைப்ரேஷன் அந்த மாதிரி ஒரு எனக்கு உடம்புல ஃபீல் ஆச்சு. ஹலோ ஒவ்வொரு பிறகு ஒவ்வொரு காணல. ஒவ்வொரு பறந்து ஒவ்வொரு வீட்டு ஒவ்வொரு இல்லை.
கொஞ்ச நேரம் லைட்டு கொஞ்சம் பார்ப்போம். இது மத்தி இப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த போண்டு இந்த லைட் மட்டும் தான் இருக்கு, மற்ற லைட் போக மாட்டேன். இந்த லைட் இருந்து பார்ப்போம். தூரத்தில் நாய் விளைக்குது. இப்போ தான் பேய் வருது. யாரும் இருக்கிறவங்க ஃபீல் ஆகுது எனக்கு. யாரும் இருக்காங்களா? இல்லை, என்னை சுற்றி யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நமக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுது. யார் என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, இருந்தா சொல்லுங்க. ஏதாச்சும் சின்ன அறிகுறி ஏதாச்சு சொல்லுங்க. சவுண்ட் வழியால வாங்க. இதோட நான் வீடியோ முடிச்சு கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் உள்ளே இருக்கும்போது வெளியால் யாரோ பா அந்த மாதிரி சவுண்டு கேட்டது. வெளியால் வந்து பார்த்தேன், யாரும் இல்லை. அதுக்கப்புறமா நான் வீடியோ முடிச்சுட்டு போகிறதுக்கு வெளியே கொடுத்தேன். தனியாக வந்தால் டைமாக நிற்க முடியலை. இன்னொரு நாள் வந்து நைட் விஷன் கேமராவில் வந்து இன்னொரு நாள் ஃபுல்லாக ஷூட் அவுட் பண்ணுவோம். அப்படி எதுவும் இருக்குதா? நம்மளை மனப்பயமானதே இல்லை. சரி, ஓகே காய்ச்சி, இதில் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். வீடியோ எப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.